பிரியமானவர்களே, ஆமென் வலையொலி வழங்கும் தவக்காலம் தகுந்த காலம் சிறப்பு சிந்தனை தொடரில் இன்று அலட்சியம் தவிர்க்க தகுந்த காலம் தவக்காலம் என்கிற கருப்பொருளில் சிந்திப்போம். அலட்சியம் மனித முன்னேற்றத்தின் மறைமுக எதிரி. மனித வாழ்க்கையில் வெற்றி, வளர்ச்சி, நம்பிக்கை ஆகியவற்றை சீர்குலைக்கும் ஒரு மௌனமான எதிரி அலட்சியமாகும். அலட்சியம் என்பது செய்ய வேண்டிய காரியங்களை கவனமின்றி விடுதல், பொறுப்புகளை தவிர்த்தல், சின்ன தவறுகளை பொருட்படுத்தாமை போன்றவற்றின் சேர்க்கையாகும். அது முதலில் சிறியதாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் பெரிதாகி நமது வாழ்க்கையையும் சமூகத்தையும் பாதிக்கக்கூடியவையாக மாறுகின்றன. ஒரு தனிநபரின் அலட்சியம் குடும்பத்தை பாதிக்கலாம். ஒரு அதிகாரியின் அலட்சியம் ஒரு நாட்டையே பாதிக்கலாம். எனவே அலட்சியத்தின் தீமைகளை உணர்ந்து அதிலிருந்து விலகுவது அவசியமாகும். முதலாவதாக, தனிநபர் வாழ்க்கையில் அலட்சியத்தின் தாக்கம். ஒரு மாணவன் தனது பாடங்களை அலட்சியமாக எடுத்துக்கொண்டால் ஆரம்பத்தில் அது சிறிய தவறாக தோன்றலாம். ஆனால் காலப்போக்கில் அது கல்வி குறைபாடாக மாறி எதிர்கால வாய்ப்புகளை இழக்கச் செய்யும். உடல் நலத்தை பற்றிய அலட்சியம் நோய்களுக்கு வழிவகுக்கும். நேரத்தை மதிக்காத அலட்சியம் திறமைகளை வீணாக்கும். நீங்கள் இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கு ஒத்திவைக்காதீர்கள் என்ற அறிவுரை பல்வேறு தலைவர்களால் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி அவர்கள் நாளையதை பற்றி அதிகம் சிந்திக்க வேண்டாம், இன்று செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்கள் என்று சொல்லுவார். இவரின் வார்த்தைகள் அலட்சியத்தை எதிர்க்கும் ஒரு அழைப்பாகும். இன்று செய்ய வேண்டிய செயலை அலட்சியப்படுத்துவது நம் முன்னேற்றத்தை தாமதப்படுத்துகிறது. சிறிய ஒழுங்கின்மை பெரும் இழப்பை உருவாக்கும். இதனை நம் வாழ்க்கை அனுபவங்களே காட்டுகின்றன. இரண்டாவதாக, சமூக வளர்ச்சியில் அலட்சியத்தின் விளைவுகள். ஒரு சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய பொறுப்புகளை அலட்சியமாக கருதினால் அந்த சமூகத்தின் முன்னேற்றம் நின்றுவிடும். சாலையில் குப்பைகளை எறிவது ஒரு சிறிய செயல் போல தோன்றலாம். ஆனால் அது பொது சுகாதார பிரச்சனையாக மாறுகிறது. வாகனம் ஓட்டும் போது விதிகளை அலட்சியப்படுத்துவது விபத்துகளுக்கு காரணமாகிறது. அரசு அலுவலகங்களில் அலட்சியம் ஏற்பட்டால் பொதுமக்கள் நம்பிக்கை இழக்கின்றனர். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் எழுந்திருங்கள், விழித்திருங்கள், இலக்கை அடையும் வரை நின்று விடாதீர்கள் என்கிறார். இவரின் வார்த்தைகள் அலட்சியத்துக்கு நேர்மாறான செயல்பாட்டை வலியுறுத்துகிறது. விழிப்புணர்வு இல்லாத இடத்தில் அலட்சியம் வளர்கிறது. பொறுப்புணர்வு உள்ள இடத்தில் முன்னேற்றம் வளர்கிறது. சமூகத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நாடு முன்னேறும். அலட்சியம் ஒரு நோய் போன்றது. அது ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடும். உதாரணமாக, ஒரு அலுவலகத்தில் ஒருவரின் அலட்சியம் மற்ற ஊழியர்களையும் பாதிக்கலாம். இதனால் முழு அமைப்பும் செயல்திறன் இழக்கும். எனவே சமூக நலனுக்காக ஒவ்வொருவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும், அலட்சியங்களை தவிர்க்க வேண்டும். மூன்றாவதாக, தேசிய முன்னேற்றத்திற்கு அலட்சியம் ஒரு தடையாகும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் அதன் குடிமக்களின் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வின் மீது அமைகிறது. தேர்தலில் வாக்களிக்காமல் அலட்சியமாக இருப்பது நல்ல நிர்வாகத்தை உருவாக்கும் வாய்ப்பை இழப்பதாகும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை அலட்சியப்படுத்துவது எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று கூறுகிறார். கனவு காண்பது மட்டுமே போதாது, அதற்கான செயல் முக்கியம். அலட்சியம் கனவுகளை கலைத்துவிடும். செயலில் உறுதி இருந்தால் மட்டுமே நாட்டின் முன்னேற்றம் சாத்தியமாகும். மேலும்
மனித நேயத்தை அலட்சியப்படுத்துவது சமூக ஒற்றுமையை சிதைக்கும். எனவே அலட்சியம் என்பது மெதுவாக நம்மை வீழ்த்தும் ஒரு மறைமுக ஆபத்து. அது சோம்பேறித்தனமாகவும் பொறுப்பின்மையாகவும் கவனக்குறைவாகவும் வெளிப்படுகிறது. ஆனால் அதற்கான தீர்வு விழிப்புணர்வு, ஒழுக்கம், நேர்த்தி மற்றும் கடமை உணர்வு ஆகும். தனிநபர் மட்டத்தில் நாம் நேரத்தை மதித்து செயல்பட வேண்டும். சமூக மட்டத்தில் பொது நலனை கருத்தில் கொண்டு நடக்க வேண்டும். தேசிய அளவில் நமது கடமைகளை உணர்ந்து செயலில் ஈடுபட வேண்டும். அலட்சியத்தை விட்டு விழிப்புடன் செயல்பட்டால் நமது வாழ்க்கை உயர்வடையும், சமூகமும் வளம் பெறும், நாடும் முன்னேறும். சிறிய கவனக்குறைவு கூட பெரிய இழப்பை தரும் என்பதால் ஒவ்வொரு செயலும் பொறுப்புடன் செய்யப்பட வேண்டும். அலட்சியத்தை விட முயற்சி மேலானது. கவனக்குறைவை விட பொறுப்புணர்வு மேலானது. சோம்பேறித்தனத்தை விட செயல் மேலானது. நாம் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து வாழ்ந்தால் வெற்றி நிச்சயம் நம்மை தேடி வரும். அலட்சியம் நம் வாழ்விலிருந்து அகன்று போகும்.